சைனா கிட்ஸை பார்க்கும்போது எல்லாரும் ஒண்டர் கிட் மாதிரி தெரியும். ஆக்சுவலா அவங்க எல்லாம் எப்படி டிசிப்ளினை மெயின்டைன் பண்றாங்க? நம்ம நினைக்கிறோம் சைனா கிட்ஸ் மட்டும் பிறக்கும் போதே டிசிப்ளினோட பிறந்துடுறாங்க அப்படின்னு. அது லக் இல்லைங்க, அவங்களோட சிஸ்டம் அப்படி. சைனா கிட்ஸ் வந்து ஏர்லிலேயே வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிருது. ஸ்கூல்ல வந்து பிளேயிங் அப்படிங்கிறது மேண்டேட். அங்க வந்து கோச்சஸ் வந்து சிஸ்டம் கிரியேட் பண்றாங்க, அதை வந்து கிட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பாதி ட்ரைனிங்க கிட்ஸ் தான் டிட்டர்மின் பண்ணுவாங்க. என்ன எப்படி கோச் சத்தம் போட்டாருன்னு வீட்டுல சொன்னா பேரண்ட்ஸ் வந்து அடுத்த நாளே சண்டைக்கு வந்துருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு பயந்து, குழந்தைங்களுக்கு பயந்து, அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுபடி நம்ம வந்து ட்ரைனிங் சிஸ்டத்தை மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ நம்ம என்ன நினைச்சிடறோம், 5 வயசுலயே ஒரு குழந்தைக்கு தெரியும், டெசிஷன் எடுக்க தெரியும், எனக்கு என்ன ட்ரைனிங் தேவை அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியும் கோச்சை விட, அப்படிங்கிறது தான் நம்ம பேரண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டி. ஸோ நம்ம வந்து குழந்தைக்கு பிடிச்சா அந்த ட்ரைனிங்கை கொடுங்க, பிடிக்கலன்னா கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம ட்ரைனிங்கே ஆரம்பிக்கிறோம். ஆனா சைனா கிட்ஸோட டிசிப்ளின் வந்து சிஸ்டமால கிரியேட் பண்ணப்பட்டது. அதனாலதான் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களால வேர்ல்டு ஸ்டேஜ்ல கொடுக்க முடியும். தமிழ்நாடுல ரீசெண்ட் இயர்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ட் கோச்சிங், ப்ராப்பர் ட்ரைனிங் கேம்ப்ஸ் நடத்தி குழந்தைங்களை சின்ன வயசுலயே டேலண்ட் ஐடென்டிபிகேஷன் பண்ணி அடுத்த லெவல்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு கொண்டு போறாங்க. ஸோ சைனா கிட்ஸ் மாதிரியும் நம்ம கிட்ஸோட டிசிப்ளின் லெவல் மாறும்போது கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் வின் பண்ணுவோம். சைனாவோட சக்சஸ் சீக்ரெட்டை ஒரு லைன்ல சொல்லணும்னா, டெய்லி ஸ்மால் டிசிப்ளின் ஈக்குவல் டு லைஃப் லாங்